இந்த இடத்தை மாப் போட வேண்டும், கடையை சுத்தம் செய்ய வேண்டும். இங்கே பாருங்க, வாசலை மட்டும் ஃபஸ்ட்டு நீட் பண்ணிவிடுங்க. வாசல்தே கிடக்குற அப்படின்னாங்க. வாசலில் தாங்க லுக்கே இருக்குது. ஸோ இதெல்லாம் மாப் போட்டு கண்ணாடியெல்லாம் க்ளீன் பண்ணி விட்டுட்டு ஸ்டார்ட் பண்ணுவோம். அவ்வளோதான். இந்த ரேக்கு இங்கே வைக்க முடியாதுங்க, கண்ணாடி இருக்கிறதுனால. ரெண்டாவது இடைஞ்சலாகவும் இருக்குது. இதுக்கும் அங்கே தான் கொண்டு போகணும். ஹாய், எல்லாத்துக்கும் ஆயுத பூஜை நல்வாழ்த்துக்கள். ஸோ இன்னைக்கும் கிளீனிங் தாங்க நடக்குது. ஸோ எல்லாரும் என்ன பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லுங்க. நான் கண்ணாடியை கிளீன் பண்ணிட்டு இருக்கேன். சரிங்களா? கண்ணாடியை நல்லா சோப் போட்டுட்டு மேல இருந்து இது பண்ணோம்னா எல்லா டஸ்ட்டும் கீழே இதாயிடும். சுத்தமா இது பண்ணிட்டு கீழே மாப் போட்டோம்னா வேலை முடிஞ்சிச்சுங்க. இன்னையோட ஒரு ஆளா எல்லாத்தையும் கிளீன் பண்ணிட்டேன். பாத்தீங்களா? ஏன்னா இப்படி உட்காந்து குழந்தைங்க கையெல்லாம் வைக்கிறாங்க இல்லையா, ஸோ அதெல்லாம் டஸ்டா இருக்கும். ரெண்டாவது நம்ம கடை வச்சு 7 மாசம் முடிஞ்சிச்சு. 7 மாசத்துல இப்போதான் இதா இருக்கு. சுண்டல் வீட்டுல ஊறிட்டு இருக்குங்க. சுண்டல் 2 கடைக்கும் சேர்த்து தான் ஊற போட்டு வந்திருக்கேன். எப்பயுமே 2 கடைக்கு ஃபர்ஸ்ட் அந்த கடை தான் சாமி கும்பிடுவாங்க, அதுக்கப்புறம் தான் நம்ம கடை. ஏன்னா ஃபர்ஸ்ட் அதுதானே, அதனால அவங்க கும்பிடுவாங்க. நான் 4 வருஷமா அந்த கடைக்கு பூஜைக்கெல்லாம் நான் போகல. ஏன்னா நம்ம கடை பூஜை போடுறதுக்கே நம்மளுக்கு டைம் சரியா இருக்கும். ஒரே டைம்ல சுண்டல்லாம் வச்சு இன்னும் சத்தம் தெரிகிறது. சரி, இதை கிளீன் பண்ணிட்டு நெக்ஸ்ட் இந்த இடத்த இதெல்லாம் கிளீன் பண்ணிடுவோம். சரிங்களா? போனை பிடிச்சிட்டு இருந்தேன்னா கிளீன் பண்ண மாட்டேன். ஸோ இன்னைக்கு ஆயுத பூஜை இப்படிதான் எனக்கு போயிட்டு இருக்கு. நான் சிங்கிளா நின்று தாங்க வேலை செஞ்சுட்டு இருக்கேன், யாரும் எங்க கூட இல்லை. சரிங்களா? ஸோ இதை கிளீன் பண்ணி விட்டு கண்ணாடி எப்படி ஜொலிக்குதுன்னு சொல்றேன். இந்த இதெல்லாம் கிளீன் பண்ணணும். இதெல்லாம் பயங்கர டஸ்டா இருக்கு. இதுல ஒரு பொட்டு வச்சு விட்டு போயிருக்காங்க. எங்க தெரியுதான்னு தெரியல. அந்த பொம்மை பின்னாடி பாத்தீங்கன்னா ஒரு பொம்மை இருக்கும். அந்த பொம்மைக்கு பொட்டு வச்சுட்டு விட்டு போயிருக்காங்க நம்ம கஸ்டமர். சரி உறவுகளே, நானும் வேலையை செய்கிறேன். சேரை போட்டுதான் மேலே தொடச்சிட்டு கீழே ஃபுல்லா தொடச்சிட்டு எப்படி இருக்குன்னு காட்டுறதுக்கு. கரெக்டாக தொடச்சிட்டு இருக்கும் போதே கஸ்டமர் ஸ்மூத்னிங்க்கு வந்துட்டாங்க. ஸோ ஆயுத பூஜை அன்றைக்கும் வேலை செய்வீங்களான்னு கேட்டிங்கன்னா, ஸோ நல்லது வேலை செஞ்சால். ஸோ நான் கரெக்டாக அவங்களே ஹேண்டில் பண்ணிவிட்டு மாப்பும் போட்டுக்கிட்டு எனக்கு ஒரு கட்டத்துக்கு மேலே பார்த்திங்கன்னா பயங்கர உடம்பு சரியில்லாமல் போயிடுச்சுங்க. இதுதான் ப்ராப்ளமே. செஞ்சதெல்லாம் செஞ்சுட்டு